ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா இந்திய அணி பார்த்தீங்கன்னா புதிய பிளேயிங் 11 விட்டுருக்காங்க. அது யார் யார் எந்தெந்த பிளேயர் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே ஆஸ்திரேலியா நேரப்படி பார்த்தீங்கன்னா 9 மணி, நம்ம இந்தியா நேரப்படி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரவுண்டில் 4வது டெஸ்ட் போட்டி தொடங்க போகுது. அதுக்கான இந்திய அணி பிளேயிங் லெவல் விட்டுருக்காங்க. அதில் யார் யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கு, ஜெய்ஸ்வால் நம்ம கேஎல் ராகுல் ஓப்பனிங்கு, 1 டவுன் கில், 2 டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, 5th டவுன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், அதே தாங்க பிளேயிங் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, அதே தான் பிளேயிங் லெவல், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ரோஹித் சர்மா தான் விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. ஏன்னா ஃபார்மில் இல்லை, ஒரு பக்கம் இன்ஜுரின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி பார்த்தாங்க. பட் இல்லை, ரோஹித் சர்மா அதிகாரப்பூர்வமாக விளையாடுறாரு, அது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரெஸ் மீட் இப்போ தான் கௌதம் கம்பீர் அட்டன் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா சைடு போய் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா சைடில் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டார் வரப்போது தான் தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி போலண்ட், நம்ம ஹேசல்வுட்டுக்கு பதில் போலண்ட் வந்திருக்காரு. ஏன்னா ஹேசல்வுட் லாஸ்ட் மேட்ச்சே இன்ஜுரியெல்லாம் அவர் ஆட முடியல, அவருக்கு பதில் போலண்ட் வந்திருக்காரு. கண்டிப்பாக போலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு தலைவலி தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைம் நடந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நம்மள முடிச்சு போட்டது அவர் தான். பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம பக்கம் பும்ரா இருக்கார், அவர் ஒருத்தரை நம்பி மட்டும்தான் நம்பி இருக்கும். ஏன்னா ஜெசிபாயை நம்பி தான் இந்திய அணி போலிங் யூனிட்டே இருக்குது. இது வரைக்கும் போலிங்லேயும் காப்பாற்றுறாரு, பேட்டிங்கில் வந்து காப்பாற்றுறாரு. பும்ரா அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பிளேயராக இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் போலிங் இந்திய அணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா யார் டாஸ் வின் பண்ண ஃபஸ்ட்டு பேட்டிங் எத்தா, மேக்ஸிமம் ஒரு லோ ஸ்கோரிங்காக கூட மேட்சாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எத்தாவே சேசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில். அதனால் கண்டிப்பாக நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிளேயிங் லெவல் எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்ம ஆஸ்திரேலியா மட்டும்தான் 2 மாற்றம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா விராட் கோலி, ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஜெய்ஸ்வால், அவங்களோட ரோஹித் சர்மா, இவங்களோட ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க 4 பேருமே பேட்டிங் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கேஎல் ராகுலாம் அவரோட முடிஞ்ச அளவுக்கு ஆடிடுறாரு. மற்ற பேட்ஸ்மேன்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்லாம் ஃபார்முக்கு வந்துட்டார், அபிஷேக் ஆடுறாரு, டிராவிஸ் ஹெட், அந்த பையன் அவனை தப்பாக தூக்கணும். எல்லா மேட்சும் அடிக்கிறான்பா, இந்தியாவை பேர் கட்டில் அடிக்கிறான்பா. அவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, பரவாயில்ல, எத்தனை மேட்ச் தான், இந்த மேட்ச் பார்க்கலாரு. ஜெசிபாய் சொல்லி தூக்குறாரு பாரு அவரை, தலைவரை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பிளேயிங் லெவல் ஓகேவா, இல்லை எதனா சேஞ்சஸ் பண்ணுமா, ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணுமா, இந்திய அணி வின் பண்ணுமா 4வது டெஸ்ட் போட்டி? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.